அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்குறது அன்பு என்றால் என்ன அடுப்புங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருக்குது. அந்த மாடு வந்து கரெக்டாக அந்த குட்டிக்கு அந்த பால் கொடுக்குற நேரம் அதை தேடுது. அந்த அன்பை வந்து அது காட்டுது. அது அந்த குட்டிக்கு பால் கொடுக்கும்போது அவ்வளோ அன்பு காட்டுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மத்தியில் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணாங்க, படிக்க வைக்கிறாங்க. பாருங்கள், மாப்பிள்ளை மண்டிட்டு 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பிள்ளைகளை சரியாக பார்க்க முடியல. வேலைக்கு போகும்போது கூட அந்த பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த பிள்ளைகளுக்கு அன்பு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனோடனே இவங்க ஹாஸ்டலில் விட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் தாய் தகப்பனுக்கு அன்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிடுது. ஆனால் மற்ற இடங்கள் அப்படி இல்லை. இந்த வீட்டிலே இருக்கிறவங்க வந்து தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை அன்பு வளர்க்குறாங்க. அது அந்த அன்பு நிரந்தர அன்பாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அதை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத முழு மனதாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தாயும் தகப்பனுக்கு ஒரு வயசாகும்போது இந்த பிள்ளைகளை முதியோர் இல்லத்துக்கு விடுறதுக்கு அது விடுறாங்க. அது ஒரு தப்பாட்ட அவங்களுக்கு தெரியாத காரணம் என்னென்னா, இவங்க ஹாஸ்டலில் விட்டுறது அந்த தப்பு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்கிறோம் காய்ஸ்.